வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி நம்ம நெட்டில் போட போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்டர் பார்டரில் ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லைனில் கட் பீடு வச்சு நம்ம லோடிங்க்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறமா இதுக்கு என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, நம்ம நெட் கிளாத்தில் போடுறோம். ஸோ அதுக்கு தந்தாப்பில் நம்ம கவனமாக போடணும். நெட் கிளாத்தில் போடுறது மட்டும் இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதில் நீட்டாக கட் பண்ணி அதாவது ப்ளவுஸோட கிளாத்தை கட் பண்ணி நெட்டில் மட்டும்தான் நெக்ஸ்ட் போட போகிறோம். முதல்ல நம்ம அந்த அவுட்டர் ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் பண்ணக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும் ப்ளவுஸை. இப்படி தான் இருக்கும் கட் பண்ணக்கப்புறமா. இதுக்கப்புறம் நம்ம அந்த நெட்டுக்குள்ளே தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட்டர்ஃப்ளையோட பாடிக்கு லோடிங் த்ரெட்டு வச்சு லோட் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளே உள்ள வர டிசைனையும் இதே மாதிரி கட் பீட் வச்சு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சைடுக்கும் ஒன்று கொடுக்கணும். நம்ம அதே மாதிரி அதில் வர குட்டி குட்டி டாட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணிக்கோன்னா சில்க் த்ரெட் வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அந்த டிசைனுக்கும் அவுட்டரில் ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போனா தான் அந்த டிசைன் நம்மளுக்கு கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் நம்ம ஃபில் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவே நம்ம அந்த ஜரி த்ரெட் வச்சு நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் நம்ம போடுறதில்ல. இதில் டாஸ்க் என்னென்னா, அந்த நெட்டில் போடுறோம். அது மட்டும்தான் நம்மளுக்கு ரிஸ்கியான வேலையாக இருக்கும். மற்றபடி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பட்டர்ஃப்ளை போட்டு நம்ம 2 சைடு போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் காட்டுறேன் அந்த வீடியோவில். சின்னதாக நம்ம கழுத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கழுத்தில் நம்ம நல்லா பெருசாக, பின்னாடி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நல்லா பெருசாக போட்டிருப்போம். ஹேண்டில் அதை சின்னதாக பட்டர்ஃப்ளை போட்டிருப்போம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.